ஒரு மெசேஜ், ஒரு வாட்ஸ்அப் மெசேஜாக இருக்கலாம். அந்த மெசேஜை டைப் பண்ண ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகியிருக்கும். அதே மெசேஜை ஃபார்வர்ட் பண்ண ஒரு 2 செகண்ட்ஸ் ஆகியிருக்கும். ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒரு வாழ்க்கையை எப்படி மாற்றுது, நம்ம பிரெயின் அதை எப்படி நம்புது, இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 1. ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் வருது. அந்த மெசேஜ்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேர்ஃபுல்லா இருங்க, இந்த ஏரியால கிட்னாப்பர்ஸ் அதிகமாக இருக்காங்க. அது கூட ஒரு ஃபோட்டோ, ஒரு வீடியோ. இப்போ கடைசியில் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஷேர் பண்ணுங்க உங்க ஃபேமிலி சேஃப்டிக்காக. இப்படி சொன்ன உடனே நம்ம எந்த ஒரு வெரிஃபிகேஷனும் பண்ணாம உடனே ஷேர் பண்ணிடுவோம். ஏன்னா அந்த மெசேஜ் வந்து நம்ம பிரெயின்ல ஒரு ஃபியரை கிரியேட் பண்ணுது. இதுல நம்ம லாஜிக்லாம் பார்க்க மாட்டோங்க, நம்ம ஃபேமிலியோட சேஃப்டி தான் பார்ப்போம். ஏன்னா அப்போதான் அங்கே ஒரு பயம் கிரியேட் ஆகுது. ஸோ இது ஆட்டோமேட்டிக்கலாக நம்ம சைக்காலஜி அஃபெக்ட் பண்ணி ஷேர் பண்ண வச்சுட்டோம். பார்ட் 2, நம்ம பிரெயின் எப்படி ஏமாறுது. நம்ம பிரெயினுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு. ஒரு விஷயத்த பல முறை பார்த்தா அதை உண்மைன்னு நம்பிடும். இது சைக்காலஜியில் இல்லுசரி ட்ரூத் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஒரு பொய்யை 10 பேர் சொல்றாங்கன்னு வைங்களேன், அது பொய் தான். ஆனால் அதே பொய்யை ஒரு 1000 பேர் சொல்றாங்கன்னா அது உண்மை. அதனால தான் எந்த ஒரு ஃபேக் நியூஸ்னாலுமே டேஞ்சரஸ். ஏன்னா அது உண்மையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 1000 பேர் அந்த நியூஸை சொன்னாலே போதும், அது உண்மையாக நம்ம நம்பிடுவோம். பார்ட் 3, மாப் மென்டாலிட்டி. இப்போ ஒரு ஊரில் ரூமர் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு வைங்களேன். ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்தார், இல்லை ஒரு சஸ்பீஷியஸான பர்சனை வந்து பார்த்தாங்க, ஒரு கிட்னாப்பர், எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் இந்த ரூமர்லாம் வந்து பில்ட் ஆகினே இருக்கு. எவிடன்ஸ் இல்லை, ப்ரூஃப் இல்லை, ஆனால் இந்த பயம் இருக்குது பார்த்தீங்களா? எந்த இடத்துல ஒரு பயம் இருக்கோ அங்கே தான் டேஞ்சரும் ஆரம்பிக்குது. ஏன்னா ஒருத்தன் யோசிப்பான், ஆனால் அதுக்கு மொத்த கூட்டமும் ரியாக்ட் பண்ணும். அதுதான் மாப் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்த ஒரு ஆள் சொல்கிறாருன்னு வைங்களேன், அதை 10 பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த 10 பேர் 100 பேர் ஆகலாம். ஸோ 100 பேர் ஒரு விஷயத்த சொல்லும் போது அது கண்டிப்பாக ரூமராக இருந்தாலுமே உண்மைன்னு தான் நம்புவாங்க. ஸோ ஒரு ரூமர் அது ஜட்ஜ்மெண்ட்டாக மாற ஆரம்பிச்சுது. ஸோ பார்ட் 4, சோஷியல் மீடியா மேனிப்புலேஷன். நம்ம மொத்த ஸ்டோரி நம்பாமல் ஏதோ ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் அதை ஒரு விஷயத்தை பார்த்துட்டு மேனிப்புலேட் ஆகிறோம். ஸோ இது சின்ன விஷயம் தான் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இந்த சோஷியல் மீடியா எப்படி நம்மளை மேனிப்புலேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எமோஷன்ஸை டச் பண்ணி நம்ம ஃபீலிங்ஸில் விளையாடுது. ஸோ இதில் வந்து உங்களோட அட்டென்ஷனை க்ரியேட் பண்ண பார்க்குது. பார்ட் 5, ஒரு மெசேஜோட விலை. வெறும் ஒரு ஃபார்வர்ட், வெறும் ஒரு ஷேர், வெறும் ஒரு கமெண்ட். இது நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு வேணால் ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். ஆனால் அதே ஒரு விஷயம் ஒருத்தரோட வாழ்க்கையில் ஒரு பெரிய இம்பேக்டாக க்ரியேட் பண்ணலாம். ஒரு மனுஷனோட ரெப்புடேஷன், ஒரு ஃபேமிலியோட பீஸ் அண்ட் ஒரு கம்யூனிட்டியோட ட்ரஸ்ட் எல்லாமே சில நிமிஷத்தில் நம்ம பண்ணுற ஒரு கமெண்ட்டாக இருக்கலாம், ஒரு ஷேராக இருக்கலாம், ஏன் ஒரு லைக்காக இருக்கலாம். இது எல்லாமே சேர்ந்து அதை மொத்தமாக உடைச்சிடும். ஸோ இனிமேல் நம்ம பண்ண போகிற ஷேராக இருக்கலாம், கமெண்ட்டாக இருக்கலாம், ஒரு வீடியோ, ஒரு ஃபோட்டோ, அதை வைரல் பண்ணுறதுக்கு முன்னாடி அது உண்மையோ பொய்யோ அதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கினா மட்டுமே இனிமேல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், ரீசெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி கேரளா நடந்த ஒரு பஸ் இன்சிடெண்ட்டாக இருக்கலாம். ஒரு லேடி வந்து ஹராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு வீடியோ வந்து போட்டு வைரல் ஆச்சு. கடைசியில் பார்த்தா அந்த மாதிரி எந்த உண்மையும் கிடையாது. அவர் கடைசியில் அவரே வந்து சூசைட் பண்ணிக்கிறாரு. ஸோ அது ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு வீடியோ சரி, எந்த ஒரு ஃபோட்டோவோ வைரல் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நானாக இருக்கலாம், எல்லாருமே பார்க்குறவங்களா இருக்குன்னா, ஸோ கொஞ்சமாவது அது உண்மையோ பொய்யோ அப்படின்னு சொல்லிட்டு அதை அட்லீஸ்ட் ஒரு R&D மாதிரி பண்ணி பார்த்துட்டு ஒரு விஷயத்துக்கு நீங்கள் கமெண்ட்டாக லைக் போடுங்க. ஏன்னா நீங்கள் போடுற ஒரு சின்ன லைக்காக இருக்கலாம், ஒரு கமெண்ட்டாக இருக்கலாம், அது இன்னொருத்தோட லைஃப்பை ஒரு பெரிய இம்பேக்டாக க்ரியேட் பண்ணும். ஸோ எல்லாருமே ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள், நம்மளுக்கு வர ஒவ்வொரு மெசேஜுமே உண்மையா இல்லை நம்ம பயத்துக்கு வைக்கிற ஒரு ட்ராப்பா? ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபார்வர்ட் திஸ் மெசேஜ் அர்ஜென்ட்லி அப்படின்னு எதனா ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது யோசிங்க. ஏன்னா ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அது ஜஸ்ட் ஒரு மெசேஜாக இருக்காது, ஒரு மனுஷனோட வாழ்க்கையை மாற்றிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ இதோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.